டேஸ்டியான இந்த ஸ்நாக் ரெசிபி பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளே போதும், ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதே டம்ளரில் 1¼ டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டம்ளர் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஜல்லிச்சு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த அரிசி மாவு போய் நான் அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா நல்லா கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்துகிட்டு நல்லா சப்பாத்தி பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாலாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் பண்ணும்போது உங்களுக்கு வேணும்னா ஸ்டிக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே இல்லைன்னா ரவுண்ட் ஷேப் வேணால் ரவுண்ட் ஷேப் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதில் வந்து பருப்பில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் 1 மாதம் வரை வச்சுக்கலாம். இது வரை வெறும் அரிசி மாவு வச்சே பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வந்து வேணும்னா ஃபுல்லாகவே மைதா மாவுலேயே செஞ்சுக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்காக தான் செய்கிறதுனால நான் இப்படி பண்ணுவேன். ஸோ அதனால தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி